நோன்பின் நீயத்தை எப்போது வைக்க வேண்டும், அதை எவ்வாறு வைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். நோன்புடைய நீயத்தை பொறுத்தவரையில் அந்த இரவு வைப்பது சுன்னத்தானது. மல்லம் யுபையித்தி சியாம ஃபலா சியாம லஹு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த இரவில் நீயத்து வைக்காவிட்டால் அவருக்கு நோன்பில்லை என்று. இதில் இந்த கேள்வியினுடைய அர்த்தம் நான் நினைக்கிறேன், ரமலான் ஃபஸ்ட்டுக்கு நோன்பு நீயத்து வைத்தால் போதுமா, எல்லா நோன்புக்கும் சேர்த்து ரமலான் ஃபஸ்ட்லேயே நீயத்து வைத்துக் கொள்வதுன்னு. அதில் அப்படி வைத்தால் போதும் என்கிற கருத்து சில உலமாக்களிடம் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நோன்புக்கும் தனியாக நீயத்து வைத்துக் கொள்வது தான் மிகவும் ஏற்றமானது, மிகவும் பொருத்தமானது, மிகவும் சிறந்தது. நீயத்தை எப்படி வைப்பது? நைட் தூங்கும் போது இன்ஷா அல்லாஹ் என்று நான் நோன்பு பிடிக்கப் போகிறேன் என்று மனதால் நினைத்து கொள்வது. சஹருக்கு எழுந்திருக்கும் போதும் நான் நோன்பு பிடிப்பதற்காக எழுந்திருக்கிறேன் என்று மனதால் நினைத்து ஆட்டோமேட்டிக்காக வரும். அது ரைட். சின்ன குழந்தைகளுக்கு தான் தேவையான சில நேரம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும். பெரியவர்களை பொறுத்தவரையில் சஹருடைய நேரத்தில் எழுந்திருந்தால் அவருடைய நியத் என்ன, நோன்பு பிடிக்கிறதுக்காக. ஆனால் சில ஊர்களில் அல்லது பல ஊர்களிலே இருக்கிற நடைமுறை என்ன, தராவிஹ் தொழுகைக்கு பிறகு நியத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். எப்படி? நவைத்து சௌமகதின் அன்னதா ஃபர்து ரமலான ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா என்று நியத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். இப்படி நியத்தை வாயால் சொல்வதற்கு ஹதீஸ்களில் எந்த ஆதாரமும் கிடையாது. அது தவிர்க்கப்பட வேண்டும். அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.